அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வான் தாக்குதல் எச்சரிக்கையாக பஞ்சாபின் பத்திண்டா ஃபிரோஸ்பூரில் சைரனானது ஒலிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பல்வேறு விதமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வான் தாக்குதல் எச்சரிக்கையாக பஞ்சாபின் பத்திண்டா மற்றும் ஃபிரோஸ்பூரில் சைரனானது ஒலிக்கவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது இந்த சைரன் ஒலியானது ஒலிவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன? பஞ்சாபில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான பதிண்டா உள்ளிட்டவற்றிலே இந்த சைரன் ஒலி எச்சரிக்கை செய்யப்பட்டு வருகின்றது. ஃபெரோஸ்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் அந்த சைரன் எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நகரத்தின் மீதும் தற்பொழுது பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் வெடிபொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரை டெல்லியை குறிவைக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு தற்பொழுது துணிச்சல் வந்திருக்கின்றது. எனவே பாகிஸ்தானை உடனடியாக அதனுடைய அடித்தளத்தில் கை வைத்து அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இந்திய ராணுவம் சென்று விட்டது. அதன் காரணமாகத்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுடைய ட்ரோன் செலுத்தக்கூடிய நிலையங்களை கண்டறிந்து இந்தியா வேட்டையாட தொடங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் பஞ்சாபிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பதிண்டா, ஃபெரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எச்சரிக்கை செய்யப்பட்டு சைரன் ஒலியின் மூலமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும், வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, வானத்தை நோக்கி பார்ப்பதற்காக பால்கனி உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் வந்து நிற்கக்கூடாது என்று பஞ்சாபிய காவலர்கள் மூலமாக அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளில் சில சிதைவுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் பஞ்சாபில் அதிகப்படியான ட்ரோன்கள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பஞ்சாப் என்பது அட்டாரி வாகா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. எனவே அந்த இடங்களில் எந்த விதமான தாக்குதலுக்கும் வாய்ப்புகள் எளிதாக இருக்கும். பஞ்சாபை பொறுத்தவரை அட்டாரி வாகா எல்லையை ஒட்டி அமைந்திருப்பதன் காரணமாக பதான்கோட் உள்ளிட்ட தளங்களை மையப்படுத்தி தாக்குதல் நடத்தலாம். பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரம் அந்த ட்ரோன்கள் விழுந்து சில சிதைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ட்ரோன்களில் முழுவதுமாக வெடிபொருள்கள் நிரப்பப்பட்டிருப்பதால் அந்த ட்ரோன்கள் கீழே விழுகும் பொழுது அதன் காரணமாக சில இடங்களிலே சிதைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. பஞ்சாபை நோக்கியும் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் தொடங்கி இருக்கின்றது. அதற்கு பதிலடியாக இந்திய தரப்பிலிருந்து கடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தானுக்குள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே பஞ்சாபில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சில அந்த ட்ரோனினுடைய உதிரி பாகங்களை பஞ்சாபிய காவலர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் பஞ்சாபிய மக்கள் முழுவதுமாக காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லைகளில் எல்லாம் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்த அந்த வீடுகளை பார்க்கின்றோம். வீடுகள் மீது தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி இருக்கின்றது. காஷ்மீரிய மக்கள் அவர்களுடைய வீடுகளின் பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.